அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஜிகே கொஷின். தட் மீன் பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி எழுதுகிறோம். பிஜிடிஆர்பியில் டோட்டலாக 150 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 150 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 110 கொஷின்ஸ் நமக்கு எதுலேருந்து வரும் அப்படின்னாக்கா மேஜர்லேருந்து வந்துடும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40 கொஷினில் 30 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜிலேருந்து வந்துடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10 கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே. இந்த ஜிகே எங்கேருந்து வருது வித் ப்ரூஃபோடு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எந்தெந்த புக்கில் இருந்தெல்லாம் வரப்போகுது, இது ஜிகேன்றது எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் படித்தா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக அந்த 10 out of 10 மார்க் வாங்க முடியும் அப்படின்றது தான். ஏன்னா அந்த ஜிகே பார்ட் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மாட்ரேட்டாக ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த 10 out of 10 மார்க் வாங்கிடலாம். ஏன்னா இந்த 10 மார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணணும். எதில் அப்படின்னாக்கா நம்ம போஸ்டிங் வாங்குறதுல. ஏன்னா நம்ம என்ன தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 110 மார்க்குக்கு மேஜர் ட்ரை பண்ணாலையும் நம்ம எவ்வளோ மார்க் தான் வாங்க முடியும்னா ஒரு 70, 80, 90 ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும் நம்மளுடைய மார்க். மேக்ஸிமம் நம்ம என்ன தான் படித்தாலையும் எல்லோரும் 10 யூனிட் தரவாயிட முடியாது. ஸோ எல்லோரும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. எல்லாமே நம்ம படிக்கிற மெட்டீரியல்லேருந்து கவர் ஆகாது. ஸோ அப்போ பண்ணாக்கா மேக்ஸிமம் 90 கொஷின்ஸ், இல்லை ஒரு சிலர் பண்ணாங்க ஒரு சிலர் 90க்கு அதிகமாக கூட போடுவாங்க. இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் ரோலை ப்ளே பண்ணுறது எது அப்படின்னாக்கா இந்த சைக்காலஜிக்கான 30 மார்க்கு ப்ளஸ் ஜிகேயில் வரக்கூடிய 10 மார்க். இந்த 40ல் யார் ஒருத்தர் ஒரு 25-30 மார்க் வாங்குகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ இதுலேயும் மேஜர்லேயும் படிக்கணும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க ஈக்குவலாக பார்த்தீங்கன்னாக்கா டைமை பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணுறவங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக சைக்காலஜிக்காக வீடியோ போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விரைவில் இந்த ஜிகேக்காகவும் டெய்லி பண்ணாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன டாபிக் பண்ணாங்க வீடியோவும் போடுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சைக்காலஜியில் ஜிகேயில் சைக்காலஜி அண்ட் ஜிகேயில் அந்த ஜிகேயில் 10 கொஷின்ஸ் எங்கேருந்து வருது, எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுதான் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் நான் இங்கே செகண்டுன்னு போட்டிருக்கேன். அது ஃபஸ்ட்டு கொஷின் மாற்றி எழுதிட்டேன். ஸோ அதனால் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கொஷின் பண்ணாக்கா டேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரெயின். ஸோ இது நம்ம எந்த இயருடைய கொஷின் அப்படின்னு நம்ம அதை சொல்லிடலாம். ஸோ 2017 ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பேப்பர் தான் இது. நம்ம 2017 அப்படின்னாவே நமக்கு பண்ணாக்கா ஓஎம்ஆர் பேஸ் தான் இருந்தது. ஸோ அப்போ நடந்த ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம், அதில் வந்த ஜிகே கொஷின்ஸ் தான் பண்ணாக்கா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பண்ணாக்கா டேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரெயின். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் ரெயின் வரணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு பண்ணாக்கா இது எங்கேருந்து வரும் அப்படின்னாக்கா சயின்ஸ் புக்கிலேருந்து வரும். அப்போ அந்த சயின்ஸ் புக்கு எங்கேருந்து சார் இருக்கும் அப்படின்னாக்கா 6th to 10th. ஸோ இதுக்குள்ளே நம்ம சயின்ஸ் புக்கு படித்தோம்னாக்கா இந்த ஒரு கொஷினை அட்டன் பண்ண முடியும். சார் அந்த ஒரு கொஷினுக்காக நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் சயின்ஸ் படிக்கணுமா அப்படின்னா சயின்ஸில் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மார்க்கில் எனக்கு போஸ்டிங் போயிடுச்சு சார், நான் என்கிட்ட வேலையில் சேர முடியல அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ அந்த ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். ஒருத்தருடைய அந்த ஒரு மார்க்கு தான் வேலைக்கு போகிறோமா போகலையான்னு தீர்மானிக்கிறது. அப்போ அந்த ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம போஸ்டிங் உள்ளே போயிட மாட்டோமா அப்படின்னு எல்லாருமே பண்ணாங்க காத்துட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு மார்க்கும் எடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். அடுத்தது த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எ வாஷிங் மிஷின் ஈஸ். The working principle of a washing machine is என்ன அப்படின்னாக்கா இங்கே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னாவே இதுவும் எதில் தான் வரும் அப்படின்னா சயின்ஸில் தான் வரும். அப்போ இதுவும் எங்கே தான் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த 6th to 10th சயின்ஸ் புக்கு நம்ம படித்தே ஆகணும். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங், தேர்டு கொஷின். ஸோ இங்கே பண்ணாக்கா கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க, ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் அதில் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்ணாக்கா மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பண்ணாக்கா பெல், அதாவது செயில், HOCL, HAL. ஸோ இங்கே பண்ணாக்கா அயான் அண்ட் ஸ்டீல், கெமிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், இந்த மாதிரி பண்ணாக்கா கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இங்கே கீழே ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக மேட்ச் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அப்போ இது எங்கேருந்து சார் வரும் அப்படின்னாக்கா 6th to 10th அகைன் சோசியல் புக்.
சரிங்களா? அப்போ சோஷியல் புக்கை நம்ம 6th to 10th படித்தோம்னா ஈஸியாக இந்த மார்க்கை வாங்கிடலாம். சரிங்களா? அடுத்தது சந்தோஷ் ட்ரோபி இஸ் ரிலேட்டட் டு பேஸ்கெட்பாலா, ஹேண்ட்பாலா, வாலிபாலா, ஃபுட்பாலா. இது எங்கேருந்து வரும்னா ஸ்போர்ட்ஸோடு வருது. அப்போ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிகே படிக்கணும், ஜென்ரல் நாலேஜ். ஜிகே படிச்சுட்டே வந்தோம்னா மேபி இந்த சந்தோஷ் ட்ரோபி பற்றி ஏதாவது ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்தாக்கா எதை பற்றி வந்தாண்டது, யார் வின் பண்ணாங்க, எந்த டீம் வின் பண்ணாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிச்சு, எந்த ஸ்டேட் வின் பண்ணிச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுதிட முடியும். அடுத்தது இப்போ நம்ம ஜிகே இதை படித்து தான் ஆகணும். அப்போ ஜிகே எவ்வளோ நாள் சார் படிக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் மந்த்து சொல்லியிருக்காங்க. அப்போது நவம்பர் மந்த்து வரைக்கும் நம்ம நவம்பருக்கு முன்னாடி மந்த்து ப்ளஸ் வந்து இப்போ நவம்பர் மந்த்து எக்ஸாம்னா நவம்பருக்கு முன்னாடி 1 இயருக்கான ஜிகே படிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் இந்த மார்க்கை வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. ஏன்னா இது சந்தோஷ் ட்ரோபி இஸ் ரிலேட்டட் டு இந்த மாதிரி மட்டும் கொஷின்ஸ் வராது. வேறு ஏதாவது ஒரு கொஷின் கூட வரலாம். ஒரு புயல் எப்போ வந்தது, அந்த புயலுக்கு எந்த நேம், அந்த புயலுக்கு யார் பேர் வச்சாங்க, ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டை வந்து அது தாக்குச்சு, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கூட நிறைய இருக்கும். இதெல்லாம் ஜிகே படித்தா மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். அடுத்தது who was named as ஆலம்கீர் அப்படின்ற நேமோட அடைக்கப்பட்டவர் யார், இதுதான் கொஷின்னு. ஸோ இங்கே வந்து பாபர், அவுரங்கசீப், அக்பர், அடுத்தது ஜஹாங்கீர், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எங்கேருந்து வரும் அப்படின்னா 6th to 10th சோசியல் சயின்ஸ் புக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்துட்டோம், இது ஒன்று 2 சோசியல் சயின்ஸில் வந்து இந்த பெல் கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணியும் ஆலம்கீர், இது 2ம் சோசியல் புக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயினும் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் வாஷிங் மிஷினும் சயின்ஸ் புக்கு. அப்போ ஒன்று வந்து ஜிகே. இப்போ வரைக்கும் 5 கொஷின் பார்த்துருக்கோம். அந்த 5 கொஷினில் 2 சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு, 2 சோஷியல் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு, 1 ஜிகேலேருந்து வந்திருக்கு. அடுத்த கொஷின், மேட்ச் த பார்ட் 1 கண்ட்ரீஸ் வித் பார்ட் 2 கேபிட்டல்ஸ். ஸோ இங்கே வந்து கண்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு நெட்டில் செக் பண்ணி கண்ட்ரீஸ் வித் தர் கேபிட்டல் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா ஒரு 4 or 5 பேஜ் பிடிஎஃப் வரும். அந்த 4 or 5 பேஜ் பிடிஎஃப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு கொஷின் அதுலேருந்து வருமானு சொல்ல முடியாது, வந்தால் எழுதுறோம். சரியா? அப்போ நம்ம அந்த 5 பேஜை வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சரிங்களா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கேபிட்டல்ஸ் எல்லாமே. அப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுவும் வந்து ஜென்ரல் நாலேஜில் வந்துடும். அடுத்து எந்த புக்கில் இல்லை, ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் மினரல் டிஃபிஷியன்சி வித் த டிசீஸ். அப்போ டிஃபிஷியன்சி ஆஃப் டிசீஸ், அப்போ சோடியம், கால்சியம், அயான், பொட்டாசியம், அனிமியா, ரிக்கெட்ஸ், ஹைப்போகலாமியா, அடுத்தது ஹைப்போடிராமியா. ஸோ இந்த மாதிரி வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எங்கே சார் இருக்குன்னா அகெயின் 6th to 10th சயின்ஸ் புக்கு. அப்போ சயின்ஸ்லேருந்து எத்தனை கொஷின் வந்துருச்சு, 3 கொஷின் வந்துருச்சு. அப்போ 6th to 10th சயின்ஸ் புக்கு படிச்சிங்கன்னா 10 கொஷின்ஸ், 3 கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்மாக போடலாம் 10 கொஷினில். அடுத்தது த வரதராஜா அண்ட் ஏகாம்பரநாதா டெம்பிள் அட் காஞ்சிபுரம் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். சரியா? பல்லவாவா, சோலாவா, விஜயநகராவா, இல்லை பாண்டியாவா அப்படின்றது. சரியா? வரதராஜா அண்டு ஏகாம்பரநாதா டெம்பிள் அட் காஞ்சிபுரம் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இந்த 6th to 10th சோஷியல் புக்கில் இருக்கும் கண்டிப்பாக. சரியா? சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். அப்போ சயின்ஸ்லேருந்து 3 கொஷின் வந்துடுச்சு, சோஷியல்லேருந்து 3 கொஷின் வந்துடுச்சு, 6 கொஷின். 2 கொஷின் வந்து ஜிகேலேருந்து வந்திருக்கு. நம்ம இன்னும் 2 கொஷின் தான் பெண்டிங் இருக்குது. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இருக்கிறதுலேயே வந்து which one of the following is the smallest state of India. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், மேகாலயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஸ்டேட்டை பற்றி டோட்டலாக எத்தனை ஸ்டேட் இருக்குது, ஸோ அதில் வந்து என்ன ஸ்பெஷல், ஸோ அந்த ஸ்டேட்டுடைய பரப்பளவு எவ்வளோ, ஸோ இந்த மாதிரியான அதோடைய முதலமைச்சர் யார், சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதிலிருந்து நமக்கு கொஷின் வரும்.
அடுத்து வேறு எங்கேருந்து வரும் அப்படின்னா நமக்கு இந்த 6th to 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்தாக்கா அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை படிச்சிங்கனாலே அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. நான் இந்த இயரில் இந்த 2017 அதுலேருந்து கொஷின் வரலை. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து ஒரு கொஷினோ 2 கொஷினோ கூட கேட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தாக்கா பிரைம் மினிஸ்டருடைய லிஸ்ட்டு, பிரசிடென்ட்ஸுடைய லிஸ்ட்டு, சரியா? இந்த மாதிரி வந்து பார்த்தா அந்த லிஸ்ட் அந்த வரிசை முறையை பேஸ் பண்ணி நமக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் இதுக்கு முன்னாடி எந்த இயரெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த இயர் கொஷின் பிஜிடிஆர்பி நடந்திருக்கு, அதில் நடந்த ஜிகே கொஷின்ஸ் மட்டும் தனியாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும், எந்த ஏரியா படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, பை மிக்சிங் லைட் ஆஃப் கலர்ஸ் ரெட் அண்ட் க்ரீன் ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப் த கலர் டெலிவிஷன். ஸோ வந்து பார்த்தாக்கா பை மிக்சிங் லைட் ஆஃப் கலர்ஸ் ரெட் டேஷ் அண்டு க்ரீன். அப்போ வந்து பார்த்தாக்கா ரெட் கலரும் க்ரீன் கலரும் அப்போ இதிலேருந்து ஏதோ இன்னொரு கலரும் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுனால, சரியா, ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் கலர் ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப் த கலர் டெலிவிஷன். இந்த 3 கலரை வந்து பார்த்தாக்கா மிக்ஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு டிவியில் வந்து பார்த்தாக்கா கலராக தெரியுது அப்படின்றது தான் இது. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தாக்கா நமக்கு 6th to 10th சயின்ஸ் புக்கில் இருக்கும். அப்போ சயின்ஸ்லேருந்து எத்தனை கொஷின் வந்துருச்சு? 4 கொஷின். சோசியல்லேருந்து எத்தனை கொஷின் வந்துருச்சு? 3 கொஷின். 7 ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தாக்கா ஸ்டேட்டை பற்றி ஒரு கொஷின் வந்துடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டுன்னு ஒன்று பார்த்தோமா, அதுக்கடுத்து ஆர்கிடெக்சரை பற்றி ஒன்று பார்த்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா கேபிட்டலை பற்றி ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தாக்கா டோட்டலாக 10 கொஷின் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு கொஷின் வந்திருக்கு. அப்போ அந்த 10 கொஷினில் மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 6th to 10th சயின்ஸ் புக்காக இருக்கட்டும், 6th to 10th வந்து பார்த்தாக்கா சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும், சரிங்களா, ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தாக்கா மேலோட்டமாக படித்தோம் அப்படின்னாவே நம்ம ஈஸியாக வந்து பார்த்தாக்கா ஒரு 5 to 6 மார்க், சரிங்களா, ஈஸியாக வாங்கிடலாம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கு, 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரெகுலராக பண்ணணும். அது மட்டும் இல்லை, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கையும் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அப்போ நமக்கு ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்த பேப்பரே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல் புக்கெல்லாம் ரெடி பண்ணி வாங்கி வைங்க கரெக்டாக. இப்போ ஸ்கூல் முடிகிற டைம், அதுவும் நமக்கு 6th 7th 8th புக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா டேர்ம் வைஸ் இருக்கும். அப்போ இப்போ போய் பசங்கிட்ட கேட்டிங்கனாக்கா எக்ஸாம் முடியும் போது நமக்கு 3rd டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு தேடி வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் படித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த 10 மார்க் வாங்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.